பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா மனித வாழ்க்கையில் சுகங்கிறது என்னதான் மருத்துவங்கள் விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் தேவன் கொடுக்கிற சுகமே பரிபூரண சுகம். ஏன்னா அவர் தான் சௌக்கியத்தையும் தருகிறார், ஆரோக்கியத்தையும் தருகிறார். எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி நான் அவர்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆரோக்கியமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கே தேவனுடைய கிருபை என்று தான் சொல்வேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஆயத்தப்பட்ட காரியம் வேறு. ஆனால் இன்னொரு அம்மையார் என்னிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டாங்க. ஐயா, வாக்குத்தத்தம்னா என்ன? சில நேரம் வாக்குத்தத்தங்களை பெறுகிறோம், எனக்கு நேர்மாறாக நடக்கிறதே, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார், நாம் அதை வாங்கி வருஷத்தில் மகிழ்ச்சியோடு அடியெடுத்து வைக்கிறோம், மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம், சில நேரம் நாட்களில் கூட வாக்குத்தத்தங்களை எடுத்து வைக்கிறோம், அடியெடுத்து வைக்கிறோம். ஆனால் நம்ம அடியெடுத்து வைக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு ஏன் உடனே நிறைவேறுவதில்லை? ஆண்டவர் சொன்னால் உடனே நடந்ததே எத்தனையோ பேருக்கு. ஒரு கண்ணதிரியாக அவர் கூப்பிட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். நான் பார்வையிடணும்னு சொன்னால் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைவாகனார். அடுத்த நிமிஷமே அவன் பார்வையடைந்து திரும்பி போனான். ஒரு பெண் வந்து கேட்டாள், ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள்னார். இயேசு பதில் சொல்லாமல் போனார். ஆனால் சீசரெல்லாம் சொன்னாங்க, அவள் பின்னாடியே வர்றா, ஆகையினால அவளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே வந்தேன், ஆகையினால பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாதுன்னார். ஆனால் அவள் உடனே தன்னை தாழ்த்தி சொல்லிவிட்டாள், நாய்க்குட்டி தான், ஆனால் மேஜையிலேருந்து விழுகிற துணிக்க ஐயா நாய்க்குட்டிகள் தின்னுமேன்ன உடனே, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆகட்டும்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரே, அப்போ நமக்கு மட்டும் ஏயா உடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பல கேள்விகளை கேட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்லப்போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் எப்போதும் போல நான் சொல்லுவதுண்டு, தயவு செய்து கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா வாசிப்பீங்க, தெளிவாக பார்ப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா, தப்பா வெரிஃபிகேஷனுக்காவது தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எண்ணாகமம் 23:19 அதை தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடும், எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் பார்த்து விட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் பார்த்து விட்டேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா? எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாக்கு தத்தம்ங்கிறது ஆண்டவர் பலதரப்பட்ட ஆவியானவராலே ஏவப்பட்டு பலதரப்பட்ட மக்களின் தீர்க்கதரிசிகளை கொண்டு
தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தமக்கு அன்பான அவரோடு இணைந்து அவருக்காக வாழ்ந்த ஒவ்வொரு மக்களை கொண்டு பலதரப்பட்ட காலத்தில் எழுதி கொடுத்தாலும் இந்த வேத வசனம் வானமும் பூமி மாறினாலும் அவருடைய வாக்கு என்ன செய்யாது? மாறவே மாறாது. உண்மை. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, ஐயா வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வரும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் அது நிறைவேறலையே. என்னன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க, எனக்கு ஒரு தடவை வாக்குத்தத்தம் வந்துச்சு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். அப்போ நான் நினச்சேன், ஒரு 50,000 ரூபா கடன் தான் இருக்குது, இதை அடைச்சிடலாம், அடைச்சிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். அடுத்த நிமிஷமாக பாருங்கள், எதிர்பார்க்காமல் என் வீட்டில் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சுகவீனம் வைந்தது, 5 லட்சம் ரூபா கடன் வாங்க வேண்டியது. அப்போ நேருக்கு மாறாக நடக்கிறதே. ஏன் ஐயா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மைதானே? உண்மைதான். தேவன் பொய் சொல்கிறதுக்கு ஒரு மனிதன் கிடையாது. மனிதன் தான் என்ன செய்வான்? சொன்னதை மறுப்பான், மறந்தேம்மா, அப்படி சொன்னா அப்படியா சொல்லிட்டேன் அப்படிமா. ஆனால் தேவன் யார்? பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. அது மட்டும் இல்லை, அடுத்தாப்புல சொல்றாரு, வாசிங்க, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் கிடையாது. அவர் சொல்லியும் அவர் சொன்னதை செய்யாம இருக்கவே மாட்டார், கண்டிப்பா செய்வார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆனா ஏன் ஐயா நமக்கு அப்படி நடக்கிறதுனா, ஐயா நாம் அதுக்கு பாத்திரமா இல்லை, நம்மகிட்ட தான் குறை, அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? ஆமா, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்கிறோம். அவங்க சொன்ன வசனம் தான் அப்படியே அங்கேயே இருக்கு. பாருங்க பாப்பா, தான் மனதில் இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் அப்படின்னது. 2 கொரிந்தியர், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், யாருடைய வாக்குத்தத்தம்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும் என்றுதான் இருக்கிறது. ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள்ள ஆமென் தான் இருக்கு, ஆகட்டும் என்றுதான் இருக்கு. அப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது? அதோட இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 23:14 வாசிக்க கேட்க போகிறோம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒண்ணு கூட தவறவே தவறாது. ஏன்னா அவர் சொல்ல, நாம பாடுறோம்ல, நாம எல்லாம் பாடுறோம், என்ன பாடுறோம்? அவர் சொல்ல குருடனில் கண் திறந்தது, அவர் சொல்ல குஷ்ட ரோகி சொந்தமாகினார். அவர் சொல்ல குருடனில் கண் திறந்தது, அவத்தோட குஷ்ட ரோகி சொந்தமாகினார். ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்றல் துணையவரே, ஏனென்றும் ஜீவிக்கிறார், ஏனென்றும் ஜீவிக்கிறார், ஏனென்றும் ஜீவிக்கிறார். அதனால தான் 100க்கு அதிபதி சொன்னா, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, நானும் உம்மிடத்தில் வர்றதுக்கும் எனக்கு தகுதி இல்லை. ஐ எம் நாட் yet fully qualified. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்,
ஏன்னா வார்த்தை என்பது ஆதியில் எங்கே இருந்ததா? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யோவான் 1:1 மிக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. மறந்துடக்கூடாது. ஏன்னா சகலத்தையும் செய்ய வல்லவன். நாம் அதனால தான் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்ன பாட்டு வச்சோம்? சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரமே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எப்போதும் கொண்டாகட்டும், மாட்சிமையும் புரியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, சகலமும் அவர் மூலமாக தான் உண்டாச்சு. ஆகையினால உண்டானது ஒன்று அவரால் எல்லாம் உண்டாகலை. அப்போ அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகுமா? ஏன்னா அவர் பொய் சொல்லுவாரா? நல்ல கவனிங்க, அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் எப்படி இருக்கான்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட என்ன செய்யாது? தவறவே தவறாது. வானமும் பூமியும் மாறலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஆனால் நமக்கு ஏன் நடக்கலை? சில நேரங்களில் நமக்கு அதுதான் விளங்குறது இல்லை. நம்ம வாக்கு தத்தம் கையில் வாங்கினோன்னு நினச்சிடும்,
அதை சொல்லி கூட பார்க்குறோமோ இல்லையோ பையில் வச்சுருவோம். அதுவும் பைபிளுக்குள்ளே வைப்போம், அடுத்த வருஷம் தான் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம்ங்கிறது என்னன்னா பிளாங்க் செக். இன்றைக்கி உங்கள் கையில் ஒருத்தர் அமௌண்ட் ஃபில் பண்ணப்படாமல் ஒரு செக்கை கொடுத்து இஃப் யூ வாண்ட் டு ஃபில் இட்ஸ் யூ கேன் டூ அப்படின்னா என்ன செய்வீங்க? எவ்வளோ உங்கள் தேவை, என்ன தேவை, எவ்வளோ தேவை கணக்கு போட்டு அப்படியே என்ன செய்வீங்க? ஃபில் பண்ணுவீங்க. அதை விட கொஞ்சம் கூட இருக்கட்டும் தான் பண்ண முடியும், குறைச்சி பண்ண மாட்டோம். நாம் கையில் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நாம் எப்போவும் ஒரு அட்டையாக பார்த்துறோம். சில நேரம் அநேகர் குறை சொல்லுகிறது உண்டு. இப்படி எதுவும் பைபிளில் இருக்கா? என்னமோ வரிசையாக போய் வருஷத்தின் ஆரம்பத்தில் ஜோசியம் பார்த்த மாதிரி ஒரு சீட் எடுத்து வர மாதிரி வராங்களே, இதுதானா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுவேன், யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போயிட்டான். காட்டி கொடுத்துட்டு அவன் அதை உணர்ந்து குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செய்தேன்? காட்டி கொடுத்தேன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கிட்ட போய் அந்த காசை கொடுக்க போனான். அவங்க சொல்லிட்டாங்க, மற்ற 27ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நீ வச்சுக்கப்பா, எனக்கு என்ன ஓம்பாடு அப்படின்ட்டாங்க. அந்த காசை எரிந்து விட்டு அவன் என்ன செய்தான்? நாண்டு கொண்டு செத்து போனான். இப்படி செத்து போனதுனால சீஷர் 12 பேரில் எத்தனை பேர் ஆச்சு? 11 ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு அடுத்தவர் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 1:26 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிகள் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. எனக்கு கண்பார்வையிலே சீட்டு போடுறதுன்னா அது வேற, இது வாக்கு தத்தம்ங்கிறது வேற. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க பைபிளில் இருக்கிறதெல்லாம் வாக்கு தத்தம் தானே. உண்மை. ஆதியாகமத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரைக்கும் என்னதுதான்? வாக்கு தத்தங்கள் தான், எல்லாம் வசனம்தான். ஆனால் சில நேரத்தில் நமக்கு ஏற்ற சமயத்தில் ஒரு வார்த்தை வரும். நாம் இன்றைக்கி சோர்ந்து போய் புக்கை பிரட்டிக்கிட்டு இருப்போம். உடனே ஒரு வார்த்தை வரும், இனி அழுவதில்லை. சில நேரம் கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சில நேரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி வாக்கு தத்தங்கள் வரும். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நாம் அப்படியே வச்சுருந்தோம். அதை சொல்லி 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 ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே அதை நிறைவேற்றுங்க. ஏன்னா வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறவே மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷனும் கிடையாது, மனம் மாறி போகிறதுக்கு மறுபுத்திரனும் கிடையாது. சொன்னதை செய்யாமல் இருக்கவும் மாட்டார். வசனித்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அநேக நேரங்களில் இதான் நமக்கு தெரியலை. வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? நம்மை உண்டாக்கினவர். வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? சகலத்தையும் படைத்தவர். வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்னவர். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாம போகுமா? எனக்கு அன்பானே, பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் அது நமக்கு தெரியுது, உலகம் நமக்குள்ளே இருக்கிறதுனால உடனே நிறைவேறல அப்படின்னு அடிச்சுக்கிறோம். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருந்தா ஏற்ற காலத்தில் அவர் உங்களை சொன்னபடி அவர் செய்தே தீருவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை இதற்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரனா 4000 ரூபா, தொலைக்காட்சிக்கு ரெக்கார்டிங் சேர்த்து 5 ரூபா வந்துடும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையோ 2 இடத்துல இருக்குது, 2மே பார்வையில்லாத மக்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மற்ற சபைகளில் காணிக்க எண்ணலாம், அதுக்குன்னு 2 ஆள் இருப்பாங்க. ஆனால் எங்கள் சபையில் 2 ஆள் இருக்காங்க. எதுக்குன்னா வந்திருக்கிற எத்தனை பார்வையற்றோர் என்றதுக்கு. அவங்கள சாப்பிட வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லி வருவாங்க. இவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து அனுப்புகிறோம். வரும்போது கூட பாருங்கள், வாடகைக்கு வேன் பிடிச்சி தான் பஸ் ஸ்டாண்டில் அப்படி இறங்குற இடத்துல வெளியே வந்து நெல்லுங்க வேன் வரும்னு சொல்லி
அப்படியே கூட்டிகிட்டு வந்து திருப்பி அவங்க இருந்த இடத்துல கொண்டு இறக்கிவிடும். இதுக்கு மட்டுமே வாரம் ஒன்றுக்கு 4000 ரூபா செலவழிக்கிறோம். இவங்களை எல்லா நாளும் சாப்பிட வச்சு அனுப்புகிறோம். நீங்களும் கூட உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், இப்படிப்பட்ட நாட்களிலே அந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு பொறுப்பேற்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி 4000 ரூபா பொறுப்பேற்கலாம். ஒருவேளை ஐயா அன்றைக்கு உங்கள் நல்ல உணவு கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் உதவலாம். நல்ல ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேர் நல்ல சட்ட துணி கூட இல்லாமல் வர்றாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கும் கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார கை நீட்டி வரமாட்டாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு காசை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். ஆலயத்தில் கூட பாருங்கள், இருக்கிற இடத்துல ஆட்களுக்கு நெருக்கம், இன்னொரு அறை கட்டணும் இடம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவலாம். எப்படின்னு கேட்பீங்க? இங்கே 2 நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில், ஜிபே, ஃபோன்பேலாம். என்னிடத்தில் கேட்டாலும் சொல்லுவேன். அதே போல் மணி ஆர்டர் மூலம் நீங்கள் செக்கு டிராஃப்ட்னா அதுக்கும் அந்த அட்ரஸ் வருகிறது. ஏன்ட்ட கேட்டாலும் சொல்லுவேன். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கட்டாயம் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி ஏன் பிரதர் 24 மணி நேரம் ஜெபிக்கிறக்கா, 24 மணி நேரம் சொல்லிவிட்டு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நானும் மனிதன்தான், மற்ற வேலைகள் இருக்குது, மற்ற காரியங்களும் உண்டு. ஆகையினால் 10லேருந்து 5 வரை நீங்கள் ஃபோன் அடித்து உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லலாம். வந்து பார்க்கணும்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியாவது சொல்லுங்கள். ஏன் ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் இருக்கிறது அவுட்டரில் இருக்கிறோம். உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு திரும்பி பத்திரமா உங்களை விடுறதுக்கு நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே வாக்கு தத்தங்கள் ஏன் நிறைவேறவில்லை, இதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கும் அதை கற்றுக்கொடும், எனக்கும் கற்றுக்கொடும். கேட்கிற ஒவ்வொருவர் கைகளில் வைத்திருக்கிற நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்ற உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.